அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3வது வாரத்தில் இருக்கிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு விடுக்கின்ற செய்தி அன்பு கட்டளை. பரிசேயர்கள் ஆண்டவரிடம் கேட்கிறார்கள், நிறைய கட்டளைகள் இருக்கின்றன. இஸ்ராயேல் மக்கள், யூதர்கள், நிறைய கட்டளைகள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். கட்டளைகளுக்கு விளக்கங்கள், நிறைய ஆச்சாரங்கள், நிறைய சடங்குகள், நிறைய சடங்கு முறைகள். நோன்பு எடுக்க வேண்டும் என்றால் எச்சில் முழுங்கக்கூடாது, இத்தனை அடி தூரம்தான் நடக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்றால் இப்படி தான் நடக்க வேண்டும். இப்படி பல சடங்குகள், பல சடங்கு முறைகள், பல ஒழுங்குமுறைகள், கடுமையான ஒழுங்குமுறைகள். ஆகவே மக்களுக்கு நிறைய குழப்பம். இதை கடுமையாக கடைபிடித்து வந்தார்கள். இதை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் போதித்தார்கள். அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் கிடையாது, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூட அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் ஆண்டவரிடம் ஒரு மறைநூல் அறிஞர் கேள்வி எழுப்புகிறார். எப்படியாவது ஆண்டவரை மாட்டிவிட வேண்டும், சிக்கலிலே அவரை தள்ளிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான், உண்மையான நோக்கத்தோடு கேட்கவில்லை. உண்மையிலேயே எனக்கு எந்த கட்டளை என்று தெரியவில்லை, நிறைய கட்டளைகள் இருக்கின்றன, 613 கட்டளைகள் இருக்கின்றன, அதற்கு விளக்கங்கள், அதை தொடர்ந்து நிறைய சட்டங்கள், சடங்கு முறைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் அவருக்கு அற்புதமாக சொல்லுகிறார், முழு ஆற்றலோடும், முழு வலிமையோடும், முழு உள்ளத்தோடும், முழு திறனோடும், முழு எண்ணத்தோடும், முழு சக்தியோடும் நீ கடவுளை அன்பு கூர்வாயாக. எப்படி அந்த கடவுளை அன்பு செய்கிறாயோ அதை போலவே உன் சகோதர சகோதரியை நீ அன்பு செய்ய வேண்டும். இதுதான், இதை விட மேலான கட்டளை எதுவும் கிடையாது. இது பைபிளில் இருக்குது. இது அந்த முதல் 5 புத்தகங்கள், தோரா புத்தகங்களில் இருக்குது, இணை சட்ட நூலில் இருக்கிறது, இன்னொன்று லேவியர் நூலில் இருக்குது. 2 சட்டமும் கடவுளை முழுமையாக அன்பு செய்வாக, அதையும் சொல்கிறாரு. லேவியர் புத்தகத்தில் இருக்கிற அந்த உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்த இருப்பனையும் அன்பு செய்வாயாக, அந்த 2 கட்டளை இதுதான் ஹைலைட். இதை விட வேறு எதுவும் கிடையாது. இதுதான் நம்ம வாழ்க்கையும். ஒரு முறை ஒருத்தன் இரும்பை பார்த்து கேட்டானா, நீ தான் வலிமையாக இருக்கிற, உலகத்திலேயே நீ தான் பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இரும்பை பார்த்து சொன்னான். இரும்பு சொன்னாச்சான், இல்லை நான் கிடையாது, நெருப்பு என் பக்கத்தில் வந்தால் நான் வளைஞ்சு போயிடுவேன், நெருப்பு தான் உலகத்திலேயே பெரிய சக்தி. உடனே நெருப்பை பார்த்து கேட்டானா, நீ தான் உலகத்திலே பெரிய சக்தியா? இல்லை தண்ணி என் மேலே ஊற்றுனா நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், தண்ணி தான் பெரிய சக்தி. போய் தண்ணியை போய் கேட்டானா, நீ தான் உலகத்திலே பெரிய சக்தி? ஐயோயோ நான் கிடையாது, மேகம் இருந்தால் தான் நான் தண்ணியாக முடியும், மேகம்தான் பெரிய சக்தி. மேகத்தை போய் கேட்டானா, நீ தான் உலகத்தில் பெரிய சக்தியா? இல்லை காற்று வந்துச்சுன்னா, காற்று என்ன ஒரு தள்ளுச்சுன்னா நான் காண போயிடுவேன், காற்று தான் பெரிய சக்தி. போய் காற்றை போய் கேட்டானா, காற்று நீ தான் பெரிய சக்தியா? ஐயோ நான் எல்லாத்தையும் தள்ள முடியும், ஆனால் மலைன்னு ஒன்று இருக்குது, அந்த மலையை என்னால் தள்ள முடியாது. போய் மலையை போய் கேட்டானா, நீ தான் பெரிய சக்தியா? ஐயோ மனுஷன் வந்தானா வச்சு குடஞ்சானா மலையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், அப்போ மனுஷன் தான் பெரிய சக்தியா? ஆமாம். மனுஷனை போய் கேட்டானா, எப்பா நீ தான் பெரிய சக்தியா? ஐயோ சாவுன்னு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணிடுது, எப்படியாப்பட்ட மனுஷனை என்ன பண்ணிடுது, மண்ணுக்குள்ளே தள்ளிடுது, மரணம் தான் பெரிய சக்தி. இப்போ மரணத்தை போய் கேட்டானா, நீ தான் பெரிய சக்தியா? கிடையவே கிடையாது. என்ன ஒருத்தர் அழிச்சார், என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டார், என்ன ஒருத்தர் சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே? அவர் தான் ஆண்டவர், அவர் தான் இயேசு, அவர் தான் சக்தியெல்லாம் மிகப்பெரிய சக்தி என்று சொன்னச்சாம் மரணம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எது இருந்தாலும் கடவுளுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். நம்மள்கிட்ட காசு இருந்துச்சு, ஆனால் எல்லோரும் எங்கே போனோம், வரிசையாக போயிட்டு பெட்ரோல் பங்குக்கு போனோமா, எத்தனை பேர் கேனை வச்சுட்டு நின்னோம் நினச்சி பாருங்கள். எத்தனை பேர் 2 வீலரும் காரும் எடுத்துக்கிட்டு, ஒரு ஃபாதர், என் கூட இருந்த ஃபாதர், அலெக்ஸு நான் போய் டேங்கை ஃபில் பண்ணிட்டேன், அலெக்ஸு கார் ஃபில் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு அவசரம் வந்துச்சுன்னா
ஓகே, ஒரு வாரம் ஓட்டுவீங்க, அதன் பிறகு ஒரு தடவை டேங்க் ஃபுல் பண்ணால் போதுமா? பிரச்சனை தீந்துருமா? கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அவர் இருக்கிறார். அவர் தான் என்ன பண்ணணும்? படி அளக்கணும். உக்கார வச்சிட்டாரு, வாழ்க்கை முடிஞ்சுது. கையில் காசு இல்லையா, பணம் இல்லையா, எதுக்கெல்லாம் லைனில் போய் நிற்கிறோம்? அன்புக்குரியவர்களே, கடவுள் நினச்சாருன்னா ஒரு செகண்டு போதும். என்னுடைய தெரிந்த ஒருத்தவர், நான் எப்படி தெரியுமா இருக்கிறேன், எனக்கு என்ன குறை தெரியுமா, அவங்களுக்கு தகுந்த வருமானம் வருது, எல்லாமே எனக்கு உடம்புல வலிமை இருக்குது, எனக்கு சக்தி இருக்குது, என் கையில் காசு இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் அவங்கள தப்பாக சொல்லலை, நான் அவங்கள குறையாக சொல்லலை. அந்தமாரி ஏன் சொன்னாங்கங்கிறதுக்காகவும் அது தப்புங்கிறத நான் சொல்லலை. அன்புக்கிட்ட தவறாக எடுத்துக்காதீங்க. ஆனால் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது 24% தான் டாக்டர் சொல்லிட்டார். திடீர்னு மூச்சு வாங்குதுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுன்னா அவங்க ஹார்ட்டு, ஏம்மா உனக்கு ஹார்ட்டே மாற்றி ஆகணும், நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், உனக்கு வேறு ஹார்ட் வச்சா தான் நீ உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருந்தாங்க. அவங்களுக்கு பணங்காசு பிரச்சனை கிடையாது, வருமானம் வருது, சம்பளம் வருது, சொத்து சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அன்புக்குரியவில் நம்ம இந்த உலகத்தில் என்கிட்ட எல்லாம் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, நகை இருக்குது, படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் வணங்க தேவையில்லை, எனக்கு யாரும் தேவை கிடையாது, அந்த திமிரு, அந்த ஆணவம், இதுதான் அந்த பரிசேயர்களுக்கு இருந்தது. இதை தான் ஆண்டவர் கோவப்பட்டார். பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள்லாம் நல்லவங்க தான், அவங்க யாரும் கெட்டவங்க கிடையாது. அவங்க கரெக்டாக கடவுளின் கட்டளையை கடைபிடிச்சவங்க, கரெக்டாக கோவிலுக்கு வந்தாங்க, கரெக்டாக நோன்பு எடுத்தாங்க, கரெக்டாக கோவிலுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை கரெக்டாக செலுத்தினாங்க. அவங்கள போல் ஒரு நல்ல உத்தமமான மனுஷங்க கிடையாது. கோயிலுக்கு கரெக்டாக காணிக்கை செலுத்தினாங்க, எரிபலிகள் செலுத்தினாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்லவங்க. ஆனால் அவங்களுக்கு திமிரு இருந்தது, அகங்காரம் இருந்தது, ஆணவம் இருந்தது. நாங்கள் தான் எல்லாம், நீங்களாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு தான் அப்படிங்கிற திமிரு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் மோட்சத்துக்கு போக மாட்டீங்கயா, நீங்கள் மற்றவங்க மோட்சத்துக்கு போகிறதா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேடிக்கை பார்ப்பீங்க. ஏழைகள் போவாங்க, விபச்சாரிகள் போவாங்க, பாவிகள் போவாங்க. நீங்கள் யாரெல்லாம் மோட்சத்துக்கு போக மாட்டாங்க நீங்கள் ஒடுக்குனீங்களோ, யாரெல்லாம் தண்டிச்சிங்களோ, யாரெல்லாம் கேவலமாக பார்த்தீங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, மோட்சத்துக்கு போவாங்க, நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க. அன்பார்ந்தவர்களே, அதனால் இந்த உலகத்தில் இந்த கட்டளையை பாருங்கள், நீ முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு வலிமையோடும், முழு சக்தியோடும், முழு எண்ணத்தோடும், ஹார்ட் ஆஃப் ஹார்ட், உன்னுடைய இதயம், உன்னுடைய உடல், உன்னுடைய பொருள், உன்னுடைய ஆவி எல்லாமே யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லுது, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லுது. என்னுடைய நண்பர் ஒருத்தவர், நாங்களாம் ஒன்றா தான் குருமடத்தில் படித்தோம், என்னோட 2 வருஷம் சீனியரு, நல்லா இங்கிலீஷ் பேசுவார், நல்ல திறமைசாலி. அவர் கல்லூரி படிப்பு முடித்தவுடனே அவர் குருமடத்தை விட்டு வெளியே போயிட்டார். இப்போ அவர் கூட நான் ஒரு 7 ஆண்டுகள் அவர் கூட தொடர்பில் இருக்கிறேன். அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. அவர் கல்லூரிக்கு அவர் வழியாக நிறைய மாணவர்களுக்கு இலவசமாக கணினி பயிற்சி நிறையா கொடுக்குறார், காசு வாங்காமல் கொடுக்குறார். ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். அவர் அவங்க மனைவிக்கு திடீர்னு, சின்ன வயசு தான், என்னோட 2 வருஷம் சீனியர், அவங்க மனைவிக்கு திடீர்னு கேன்சர். ஆனால் கல்லூரிக்கு முக்கியமான நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அவர் வந்தாகணும். 2வது கீமோ அவருக்கு ஜிப்மரில் அவங்க மனைவிக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஃபாதர், நான் உங்கள்கிட்ட நான் மனசு விட்டு சொல்கிறேன், நான் காலையில் எழுந்த உடனே நான் கண்டிப்பாக ஒரு ஜெபமாலையை சொல்லிவிடுவோம் ஃபாதர். ஜெபமாலை தான் ஃபாதர், எனக்கு காலையில் எழுந்த உடனே ஜெபமாலையை சொன்ன பிறகு தான் ஃபாதர் நான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிப்பேன். எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் எனக்கு வரும், ஆனால் அந்த ஜெபமாலையை நான் சொல்லி முடித்த பிறகு எனக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நான் சாயந்தரம் முடிக்கும் போது
எல்லா பிரச்சனையும் அது சுமூகமாக முடியும். நான் ஒரு நாளைக்கு எப்படியாவது 3 ஜெபமாலை சொல்லிடுவோம். என்னுடைய மனைவிக்கு மிகவும் இரக்கமுள்ள தாயே, அந்த ஜெபத்தை நாங்கள் சொல்லி தான் என்னுடைய மனைவிக்கு கேன்சர்லேருந்து அவங்க சுகம் கிடைச்சிட்டே வருது, அவங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்குது. அந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே ஜெபம் எல்லா நேரமும் எனக்கு மனவல்லிய ஜெபம். ஒரு நாள் 3 ஜெபமாலை. அவர்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, சொத்து இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் தினமும் என் வாழ்க்கை இப்படி தான் வாழ்கிறேன். உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது. அவர் குருவாக ஆகியிருந்தால் கூட அவர் ஒரு நாளைக்கு 3 ஜெபமாலை சொல்லியிருப்பாரா? என்னால் நம்ப முடியாது. ஆனால் அவர் இந்த வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அவர் வாழ்கிறதுனால அவர் கண்டிப்பாக ஜெபம், கடவுளுக்கு நான் கொடுக்குற முதலிடம், அதுதான் என்னை வாழ வைக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த உலகத்தில் என்னால் சந்திக்க முடியுது, என்னால் என் கடமையை செய்ய முடியுது என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதனால் நாம் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறோம். 2வது, கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தா மட்டும் போதுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எப்படி நீ கடவுளை எப்படி அன்பு செய்கிறாயோ அதை போலவே சக மனிதனை அன்பு செய்யின்னு சொல்கிறார். அதுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் அவரே சொல்லியிருக்கிறாரு. நல்ல 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 சமாரியன். கண்ணு முன்னாடி ஒருத்தவன் கஷ்டப்படுறான், அவனை பார்த்துட்டு எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, விலகி போகிறாங்க. ஆனால் அவனுக்கு உதவி செய்கிறான் பார், அவன்தான் நல்ல சமாரியன் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் நல்ல சமாரியானாக இருக்கிறோம்? எப்போ ஒருத்தவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம உதவி செய்கிறோம்? முதல்ல குடும்பத்தில். நான் ஒன்றும் போயிட்டு நீங்கள் ரோட்டில் போய் எல்லாரையும் அன்பு செய்யுங்கன்னு சொல்லலை. முதல்ல கணவன் மனைவி, மனைவி கணவன், பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர், முதல்ல உங்களுக்குள்ள ஒரு அன்பு, சமாதானம், ஒற்றுமை, ஒரு பகிர்வு இருக்குதா? எத்தனை குடும்பத்தில் சும்மா ஒரு லாட்ஜ் மாரி காலையில் அப்படியே சாப்பிட்றீங்க, காலேஜுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சாயந்தரம் வராங்க, குளிக்கிறாங்க, அப்புறம் டிவியை போடுறாங்க. டிவிலாம் இப்போ பார்க்குறது கிடையாது. ஒரு வீட்டுக்கு போனங்க ஆசையாக பாசத்தோடு போனங்க. எதுக்குங்க வீட்டுக்கு போவாங்க? சாமியார்னா சாப்பிட்றக்கா போகிறாரு? சாமியார் வீட்லேயே நல்ல சாப்பாடு. கடவுள் அதெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் கொடுக்கல. எதுக்கு போகிறாரு? ஒரு மனசு விட்டு பேசலாம், ஒரு சந்தோஷமாக, ஒரு பகிர்வு, அவங்க பேசுகிறத கேட்கலாம், நம்ம மனசு விட்டு பேசலாம். அப்படி தான் ஒரு சாமியார் போகிறார். அந்த வீட்டுக்கு போனங்க, எல்லாம் தலை குனிஞ்சிருக்குதுங்க, எல்லா தலையும் தொங்கிட்டு இருக்குது. நான் மட்டும் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன். என்ன தலை தொங்கி போய் கிடக்குது? எல்லாம் செல்ஃபோன். அட என்னப்பா, வீட்டுக்கே வரக்கூடாது, இனிமேல் நம்ம அந்த வீட்டுக்கே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எல்லாம் அப்பாவும் கையில் ஃபோன் வச்சுருக்கான், அம்மாவும் ஃபோன் வச்சுருக்குறாங்க, பொண்ணும் ஃபோனை வச்சுருக்குது, மவனும் ஃபோனை வச்சுருக்குறான். நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன். என்னடா நம்ம வந்தோமே, நம்ம மனசு விட்டு பேசலாமே, அப்படி எங்கள் எண்ணமும் என்ன ஆகிப்போச்சு, என்னை விட்டு போயிடுச்சு. அட என்னை விடுங்க, நான் சாமியாருங்க, நான் வரேன் போகிறேன், விடுங்க, எங்களை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். யாருக்காக அழ சொல்கிறாரு? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அட நீங்கள் ஒருத்தவங்க அழுதுட்டுருக்கிறீங்களே, உங்கள் அழுகை யார் துடைக்கிறது? நீங்கள் வீட்டில் ஒருத்தவங்க அன்பு காட்டினாலே உங்கள் குடும்பத்தில் கண்ணீர் எல்லாமே என்ன பண்ணிவிடும், துடைக்கப்பட்டுடும். உங்கள் குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் என்ன ஆகிடும், சால்வ் ஆகிடும். ஆனால் யாரும் என்ன பண்ணுறது கிடையாது, யாரும் மனசை திறக்கிறது கிடையாது, யாரும் மனசில் இருக்கிறது கேட்குறதும் கிடையாது. யாரும் எப்படிப்பா இருக்கிற, என்ன பண்ண, இன்றைக்கி எப்படி போச்சு, அதை பற்றி அந்த கேள்வி கேட்டாலே என்ன கிடையாது, பதில் கிடையாது. நீங்கள் ஒரு பையனை போயிட்டு, என்னப்பா இன்றைக்கி மிஸ் என்னப்பா சொல்லிவிட்டாங்க, அடப்போங்கப்பா உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? டேய் நீங்கள் ஸ்கூலில் மிஸ் என்னடா சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்குறான். என்னடா அப்போ ஒரு டைலாகே என்ன கிடையாது இன்றைக்கி குடும்பத்தில் கிடையாது. இன்றைக்கி அப்பா அம்மாட்ட பிள்ளைங்க பேசாமல் இருக்கிறாங்க, பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட பேசாமல் இருக்கிறாங்க, கணவன் மனைவிட்ட பேசாமல் இருக்கிறாங்க,
ஒரு கணவன் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறாரு. எதுக்குன்னு கேட்டால், ஐயோ ஏன் சாமி முன்னாடியே போன பிரச்சனை சாமி, தேவையில்லாத கேள்வி சாமி, 9 மணிக்கு போனோம்மா, சாப்பிட்டோம்மா, படுத்தம்மா, காலைல எவ்வளோ சீக்கிரம் விடியுதுன்னு பார்ப்போம் சாமி, டக்கு டக்குன்னு கூச்சிட்டு என்ன பண்ணுறேன், வேலைக்கு ஓடிடுவேன் சாமி. ஒரு வாக்கிங் போயிட்டுருக்குறேன், ஒரு கணவன் ஃபோனில் பேசுகிறாரு. நான்லாம் ஒட்டு கேட்கலைங்க, அவங்க பேசுகிறத என்ன பண்ணுறேன், நடந்து போகும்போது பேசுகிறாங்க, பேசுகிறத கேட்குறாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. கணவன் மனைவி அவங்க சண்டை போகிறத பார்த்துன்னு வச்சுங்க, அப்பா அப்பாடி கடவுளே, நல்ல வாழ்க்கைக்கு தான் நான் வந்திருக்கிறேன், நல்லபடியாக தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, நிம்மதியாக இருக்குது ஆண்டவரே. அவன் கேட்குறான், கணவன் கேட்குறான் மனைவிட்ட, ஏம்மா மாவு வாங்கிட்டு வந்துடுறதாம்மா, தோசை மாவு, ஏம்மா மாவு, யோ உன்ன என்ன மாவை வாங்க சொன்னேன், தோசை வாங்கிட்டு வா. ஏம்மா நான் தான் மாவு வாங்கிட்டு வந்துடுறேனம்மா, அந்த மாவை சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், தோசை சாப்பிடலாமே. அவங்க சொல்கிறாங்க, தோசையை வாங்கிட்டு வரியா இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, செலவு கொஞ்சம் குறைக்கலாம், மாவு வாங்கிட்டு வந்தால் 30 ரூபா, வீட்டில் 3 பேர் என்ன பண்ணிடலாம், 30 ரூபாயில் சாப்பிட்டு போயிடலாம். தோசை வாங்கிட்டு வரதா இருந்தால் ஒரு தோசை 100 ரூபா, அப்போ 3 பேர் சாப்பிட்ணுன்னா 6 தோசை 600 ரூபா செலவாகும். நினச்சேன், அப்பா கடவுளே நம்மளை நல்லபடியாக வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே, பரிசெய்கிற மாரி என்னை இதை மாரி படைக்கலை, என்னை யூதனாக வந்து படைச்சி வேறு எதுவாக படைக்கலை, அதுபோல் நம்மளை இதை போல் சிக்கலில் மாட்டல. அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் அன்பு செய்வோம், பேசுவோம். ஒரு குடும்ப ஜபம் எங்கே எல்லாம் செல்ஃபோன் தானே, எல்லாம் செல்ஃபோன் தானே. டென்ஷன் பேசினாலே ஒரு பிள்ளைகிட்ட போய் எப்படிமா இருக்கிறேன்னு கேட்டாலே என்ன ஆகுது, அவனுக்கு செல்ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்க செல்ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நடுவில் போய் அவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, என்ன பண்ணுறங்கிற கேள்வி என்ன பண்ணக்கூடாது. கணவனும் மனைவிட்ட கேட்கக்கூடாது, மனைவியும் கணவன்கிட்ட கேட்கக்கூடாது, பெற்றோர்களும் பிள்ளைகள்கிட்ட கேட்கக்கூடாது, பிள்ளைகளும் பெற்றோர்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரு மிஷின் மாரி ஒரு வாழ்க்கை. இது எதுக்கு கல்யாணம், இது எதுக்கு குடும்பம்? அதுக்கு பசங்க நீங்கள் எல்லாருமே என்ன இருக்கலாம், சாமியார் சிஸ்டராக இருக்கலாம், நிம்மதியாக நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களை மாரி இருந்திருக்கலாம். படுற பாட பார்க்கும்போது என்னவா இருக்குது, பரிதாபமாக இருக்குது. அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அன்பு செய்ய, நீ என்ன பண்ணு, உன்னை நீ அன்பு செய்வது போல் உன்னை அடுத்திருப்பவரையும் அன்பு செய்யன்னு சொல்கிறாரு. ஆகவே அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் அன்பு செய்தாலே என்ன ஆகிடும், பிரச்சனைகள் சால்வ். இதே நினச்சி பாருங்களேன், குடும்பத்தில் என்னங்க வேணும் உங்களுக்கு, இதே அவர் எம்மா எதோ ஹெல்ப் வேணுமாம்மா, பாத்திரம் நான் கழுவி தரதாம்மா, வேற என்ன காய் எதாவது வாங்கிட்டு வரணுமாம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேம்மா, எங்க கொஞ்சம் தலைவலி, என்னம்மா வேணும், மருந்தா, தைரியமாக ஹாஸ்பிட்டல் போய் நான் உடனே வாங்கிட்டு வரேன். அப்பா என்னப்பா, அப்பான்னு பையன் கூப்பிடும் போதே அப்பா என்ன பண்ணுற, என்னப்பா வேணும், எப்படி இருக்கும்ல ஃபேமிலியில். இதே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஒருத்தவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இல்லை, இந்த ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும். குடும்ப வாழ்க்கை உண்மையிலே சொர்க்கம்தான். குடும்ப வாழ்க்கை ஒரு திரு குடும்ப வாழ்க்கை தான். ஒரு மகிழ்ச்சியை சண்டை போட வேணாம், சமாதானமாக சந்தோஷமாக இருக்க தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு தான் கணவனுக்கு மனைவியை கொடுத்துருக்கிறார், மனைவிக்கு அதுக்கு தான் ஒரு அருமையான ஒரு தோழன், ஒரு நண்பன், ஒரு தகப்பன், ஒரு அண்ணன், அந்த ஒரு எல்லா ஸ்தானத்துலேயும் ஒரு கடவுள். அந்த நிலைக்கு தான் ஒரு கணவனை மனைவிக்கு கொடுத்துருக்கிறார். பிள்ளைங்க அதை போல் ஒரு தெம்பு, 5 தூண்கள், 5 பிள்ளைங்கன்னா 5 தூண்கள், 2 பிள்ளைங்க 2 தூண்கள், போதும் வாழ்க்கை. இதை விட என்னடா வேணும் சொர்க்கம், அப்படி தாங்க கடவுள் படைச்சிருக்கிறாரு. ஆனால் எங்கங்க நிச்சயத்தில் இருக்குது, அந்தமாரி இல்லையே. எப்பா சனிய வந்துருச்சா வீட்டுக்கு, ஐயோயோ பிசாசு வந்துட்டா வாயை மூடுறாடே, அந்தமாரி வாழ்க்கை என்ன ஆகிடுது, நிஜத்தில் ஆகிடுது. அன்புக்குரியவர்களே, அந்த குடும்ப ஜபத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், நம்மகிட்ட இருக்க பேய் பிசாசுலாம் என்ன பண்ண ஆகிடும், நம்மளை விட்டு ஓடிடும். கண்களை மூடுவோம், ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். நம்ம குடும்பத்தில் அன்பு வளரணும். அன்பு இருந்தாலே எல்லா பிரச்சனையும் போயிடும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு அனைத்தையும் தாங்கும். அன்பு இருமாப்பு அடையாது, அன்பு தற்பெருமை அடையாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு மன்னிக்கும், அன்பு விட்டு கொடுக்கும், அன்பு பொறுமையோடு இருக்கும், அன்பு பரிந்து பேசும், அன்பு பிறநல நாடும், அன்பு தன்னல நாடாது, அன்பு எப்பொழுதுமே நேசிக்கும், அன்பு எப்பொழுதுமே கடவுளை வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட அன்பு தான்
கடவுள் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தோட்டையும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அந்த அன்பு தான் ஒவ்வொருத்தோட்டையும் இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறாரு. எனக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், எனக்கு புதுமைகள் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு இருப்பினும், எனக்கு கடவுளை பற்றிய மறைபொருள் எல்லாம் எனக்கு தெரிந்திருப்பணும், எனக்கு அந்நிய மொழியில் ஆவிக்குரிய பாஷை பேசக்கூடிய சக்தி எனக்கு இருப்பினும், எனக்கு எல்லா அறிவு, திறமை, சக்தி, ஆற்றல், பக்தி, விசுவாசம் என எல்லா கொடைகளும் எனக்கு எல்லாம் இருப்பினும், என்கிட்ட அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லையே. ஆகவே ஆண்டவர் முதலாக நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பு. அந்த அன்பை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒற்றுமையை தாங்க, மன்னிக்கக்கூடிய ஆற்றலை தாங்க, பிறரை ஏற்றுக்கொள்ள சக்தியை தாங்க, குறை பேசாமல் நிறைய பார்க்கக்கூடிய சக்தியை தாங்க என்று வேண்டுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.